சிலுவை பாதை சிலுவை பாதைகள் காட்டிடும் சிலுவை சிலுவை பாதை சிலுவை நல்வாழ்வை காட்டிடும் சிலுவை துன்பங்களை துயரங்களை என் இயேசுவே நீ எனக்காக தாங்கிட வந்தீர். துன்பங்களை துயரங்களை என் இயேசுவே நீ எனக்காக தாங்கிட வந்தீர். பாதை சிலுவை பாதை பாதை அன்பின் பாதை பாதை இயேசுவின் பாதை பாதை கல்வாரி பாதை. சிலுவை பயணம் நம் ஆன்மீகத்தின் பயணம். இயேசுவோடு பயணித்த எத்தனையோ மனிதர்களைப் போல நாமும் பயணிக்கப் போகின்றோமா? அல்லது இயேசு எனக்காக சிலுவை சுமந்தார், நான் என் குற்றங்களை என் குறைகளை உணர்ந்து என் சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே பயணிக்கப் போகின்றேனா? இந்த சிலுவை பயணம் ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல, மாறாக நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இயேசு நமக்கு காட்டிய அன்பின் பாதை. இந்த பாதை இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனும் நமக்கு கொடுத்து விட மாட்டார்கள். ஆனால் நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன நம் மாபரன், அவருடைய அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக மண்ணுலகில் மட்டுமல்ல விண்ணுலகிலும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வாழ்க்கையின் பயணத்தை தன் சிலுவையின் பயணமாக நமக்கு இயேசு காட்டியதுதான் இந்த சிலுவை பயணம். இயேசுவின் பயணத்தில் பலருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது என்பதை பல வருடங்களாக பல சிலுவை பாதை பயணத்திலே நாம் செவிமடுத்திருப்போம். ஆனால் இன்று இந்த நிமிடம் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவருடைய சிலுவை பயணத்திலே நாம் எப்படி தொடரப்போகிறோம் என்று. இயேசுவின் அன்பின் அழைப்பிற்கு நாம் செவிமடுத்தவர்களாக தொடருவோமா இந்த சிலுவை பயணத்தில்? ஏனென்றால் இயேசு நம்மை அன்பு செய்கிறார். முதல் நிலை, இயேசு மரண தீர்ப்பிடப்படுகிறார். பேச வேண்டியவர்கள் பேசினால் அது உண்மையாகும். பேசக்கூடாதவர்கள் பேசினால் அது பொய்மையாகும். பேச வேண்டியவர்கள் யார்? என் பின்னே வா, இனி நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். இன்று உன் வீட்டில் நான் விருந்துண்ண வேண்டும். சென்று உன் கணவனை அழைத்து வா. ஆண்டவரே, என் இல்லத்தில் நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் மகன் குணம் பெறுவான். தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று இயேசுவின் பணி வாழ்விலே அபய குரல் எழுப்பிய இந்த உள்ளங்கள் பேசியிருந்தாலே இந்த கூட்டத்திற்கு ஒரு சில உண்மைகள் தெரிந்திருக்கும். பேச வேண்டிய அவர்கள் அமைதி காத்ததினால் பேசக்கூடாதவர்கள் பேசினார்கள். இயேசுவுக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. பிலாத்து உண்மை அறிந்தும் சரியான சாட்சியம் அவன் முன் எடுத்து வர முடியாததினால் அவன் இந்த குற்றத்திற்கு நான் பொறுப்பல்ல என்று அவன் கை கழுவி ஒதுங்கிவிட்டான். இன்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ பேச வேண்டிய இடத்தில் பேசியிருக்கிறாயா? அல்லது பேசக்கூடாத இடத்தில் பேசியிருக்கிறாயா? ஏனென்றால் உன் வார்த்தைகள் பிறரை சாகடித்திருக்கும், பிறரை வாழ்வுக்கு அழைத்து சென்றிருக்கும். எதை நீ உன் வாழ்வில் செய்திருக்கிறாய்? சிந்தித்து என் பின்னே வா மகனே.
இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது பாரமான சிலுவை. சுமைகள் என்பது சுகமானதா அல்லது சுமையானதா? விரும்பி சுமந்தால் அது சுமையில்லை. விருப்பம் இல்லாமல் அடுத்தவர் மீது திணித்தால் அது சுமைகளாகத்தான் காணப்படும். தன் குழந்தையை 10 மாதம் சுமந்த எந்த ஒரு தாயும் அது சுமைகள் என்று சொன்னதில்லை. மாறாக அது எனக்கு சுகமான ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் தாய்மை எப்பொழுதும் தன்னை பெருமையாகச் சொல்லுவார்கள். இயேசுவும் அப்படித்தான் தன் மீது வைத்த சிலுவை பிறருடைய பார்வைக்கு அது சுமையாக காணப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் பேசக்கூடாதவர்கள் என் மீது வைக்கின்ற பொழுது அவர்கள் நினைத்தது அது சுமை. நான் அதை சுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, சுகமாகத்தான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் ஒரு தாயைப் போல, ஒரு தகப்பனைப் போல, ஒரு சகோதரனைப் போல, ஒரு நண்பனைப் போல உங்களை என் தோள் மீது சுமக்கின்றேன் அல்லவா? எனவேதான் இது எனக்கு சுமையாக தெரியவில்லை. மகனே, மகளே, உன் வாழ்வில் நீர் சுமந்தது சுமையா அல்லது சுகமா? சுமை என்றால் எப்படி நீர் அதை உணருகிறாய்? சுகம் என்றால் அதை எப்படி நீர் அனுபவித்திருக்கிறாய்? இதோ என் பின்னே நீர் பயணித்து வந்தால் சுமையும் சுகமும் வேறுபாடுகள் உனக்கு நன்றாக தெரியும். பயணித்து வருவாயா என் அன்பு மகனே என்னோடு? ஏனென்றால் உன்னை ஆற்றுப்படுத்த நான் உன்னோடு இருக்கின்றேன். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். வீழ்தல் என்பது இயற்கைக்கும் உண்டு, மனிதனுக்கும் உண்டு. இங்கே இயேசு கீழே முதன்முறை விழுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த சிலுவையை சுமையென்று இயேசு சுமந்திருந்தால் அவராக வீழ்ந்திருப்பார். ஆனால் இது சுகம் என்று சுமந்ததினால் அவர் வீழுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. அப்படி இருக்க ஏன் முதன்முறை இயேசு கீழே விழுகிறார்? ஏனென்றால் அவரை அழைத்து சென்ற பாதை அப்படிப்பட்டது. பேசக்கூடாதவர்கள் தங்கள் முயற்சிகள் எப்படியெல்லாம் அவரை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படியெல்லாம் அவரை துன்புறுத்தினார்கள். எனவேதான் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரிலும், அவர்களுடைய தொந்தரவின் பேரிலும், அவர்கள் வழிநடத்திய பேரிலும் இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். நாம் இன்று இந்த முதல் முறை இயேசு கீழே விழுகிற நிகழ்வின் வழியாக கடந்த கால பாதையில் நாம் கடந்து சென்ற பாதையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய சுயநலத்திற்காக நான் கடந்து சென்ற பாதையில் விழுந்தேனா? அல்லது பிறர் என்னை வழி நடத்தியதினால் நான் கீழே விழுந்தேனா? எது எப்படியோ விழுந்தது உண்மைதான். ஆனால் விழுந்தது விழுந்தவனாக விழுந்தவளாக இருக்காமல், இதோ இயேசு எப்படி அடுத்தவர்கள் துன்புறுத்தினாலும் அதையும் கடந்து எழுந்து நடந்தாரோ அதுபோல எழுந்து நடக்க இயேசுவின் கரங்களை பிடித்து கொள்வோம். இந்த நேரத்தில் இயேசு வா மகனே என்று அழைக்கிறார். இயேசுவின் பின்னே நாமும் பயணிப்போம். இந்த நேரத்தில் நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். கருவறையில் தன் மகனை சந்தித்த அன்னை மரியாள் இப்பொழுது கல்வாரி நோக்கி பயணத்தில் தன் மகளை சந்திக்கின்றார். கருவறையில் பேசிய அதே மௌன மொழிதான் இப்பொழுதும் அவர்கள் இருவருக்கும் உரையாடலாக காணப்படுகிறது. இந்த மௌன மொழிக்குள் 1000 அர்த்தங்கள் உண்டு. வழிகளை போக்கக்கூடியது, பயணத்திற்கு தெம்பூட்டக்கூடியது, எது நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மௌன மொழியின் சந்திப்பு இருவர் மத்தியிலே காணப்படுகிறது. ஆனால் ஒன்று மட்டும் இயேசு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம் கண்முன்னே நமக்காக அவர்கள் அழுதுவிடக்கூடாது. மாறாக அவர்களுடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு
அவர்களை கரம் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இயேசு இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு இப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டது அவரல்ல, மாறாக பிறரால். நாமும் பல நேரங்களில் நம் பெற்றோர்கள் கண்முன்னே பிறரால் அவர்கள் கண்ணீர் விடக்கூடிய அளவிற்கு நாம் அவர்களை துன்பக் கடலில் ஆழ்த்தியிருப்போம். இதோ அன்னை மரியாளும் இயேசுவும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது இதுதான். மகனே, மகளே, பிறரால் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கண்ணீர் சிந்த விடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் கண்ணீருக்கு ஆழமுள்ள அர்த்தம் உண்டு, வலியும் உண்டு. உன்னால் அவர்கள் வலியை சுமக்க வேண்டாம், மாறாக அவர்கள் வலியை நீங்கள் சுமந்து கொள்ள என் பின்னே வாருங்கள் என்று இயேசுவும் அன்னை மரியாளும் அழைக்கிறார்கள். பயணிப்போமா அவர்களோடு? 5ஆம் நிலை. சீரேனை ஊராகிய சீமோன் இயேசுவுக்கு உதவி கரம் நீட்டுகிறான். உதவி என்பது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொடை. அது பிறர் வற்புறுத்தி அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அது உதவி அல்ல, மாறாக விருப்பமற்ற செயலாகத்தான் காணப்படுகிறது. இங்கே சீரேனே ஊராகிய சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்ய வருகின்ற பொழுது அவன் மனமுவந்து வரவில்லை, மாறாக அடுத்தவருடைய வற்புறுத்தலினால் அந்த சிலுவையை சுமக்கின்றான். ஏனென்றால் இயேசு கல்வாரி வரை வர வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்கு. இங்கே சீமோன் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கின்ற பொழுதுதான் யாருக்காக சுமக்கிறேன், எதற்காக சுமக்கிறேன் என்று புரிந்து கொண்டான். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இப்படிப்பட்ட தருணங்கள் இருக்கும். ஆனால் இறைவன் அதை ஒவ்வொரு முறையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மகனே, மகளே, உன் செயல்கள் என்ன, எதை நோக்கி உன் செயல்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீர் உணர வேண்டும் என்பதற்காக பலமுறை நான் உன் செவிமடல்களை தட்டினேன், இதய கதவையும் தட்டினேன். நீர் நிராகரித்து விட்டாய் என்பது இப்பொழுது நீர் புரிந்து கொண்டிருப்பாய். உதவிகள் என்பது பிறருடைய வற்புறுத்தலினால் நீர் யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்து விடாதே. உணர்ந்து கொள். அந்த உணர்வு எப்பொழுது உமக்கு வரும் என்றால் என்னை நீர் புரிந்து கொண்டால்தான். எனவேதான் இறுதி தீர்வின் பொழுது நான் சொன்னேனே, ஏதோ சின்னம் சிறிய எளியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று. நீர் காணக்கூடிய உதவியற்றவர்கள், அனாதைகளாக காணப்படுகிறவர்களுக்கு நீ செய்கின்ற உதவி எனக்கே செய்தாய் என்பதை அறிந்து தெரிந்து என் பின்னே தொடர்ந்து பயணித்து வா, இன்னும் பல உதவிகள் உன்னால் செய்ய முடியும் என்று. 6ஆம் நிலை. வீரப்பெண் வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். பெண்மை என்பது சாந்தத்திற்கு அடையாளம் மட்டுமல்ல, மாறாக சாதனைக்கும் சாதுரியத்திற்கும் அடையாளம் என்பதை வீரப்பெண் வெரோனிக்காள் இங்கே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறாள். இயேசுவிடமிருந்து உதவி பெற்ற பட்டியலில் பலமுறை தேடினாலும் வெரோனிக்காள் இடம்பெற்றிருக்க மாட்டாள். ஆனால் இயேசுவால் பயன் பெற்றவர்கள் இங்கே இயேசுவுக்கு உதவிக்கரம் நீட்ட வரவில்லை. மாதே, எங்கே அவர்கள்? உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பி வைத்த மகதலா மரியாள் எங்கே? சமாரிய பெண் எங்கே? இந்த பெண் வரிசைகளில் இந்த வெரோனிக்காள் இயேசுவிடமிருந்து எந்த உதவியையும் பெறவில்லை. மாறாக இயேசுவின் துயரத்தில் துணை நின்று இயேசுவின் முகத்தை துடைத்தவள் இவள் ஒருவளே. நாமும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் பிறரிடமிருந்து உதவிகளை பெற்றிருப்போம். பெற்ற உதவிக்காவது நாம் உதவி செய்திருக்கின்றோமா? அல்லது உதவியை எதிர்பாராமலே பிறருக்கு உதவி செய்திருக்கின்றோமா? இன்று வீரப்பெண் வெரோனிக்காள் இயேசுவிடமிருந்து உதவி பெறவில்லை என்று வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் அவள் இந்த மண்ணுலகில் இறைவனால் படைக்கப்பட்டவள், இறை சாயலால் படைக்கப்பட்டவள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கூட இயேசுவுக்காக துணை நின்றிருப்பாள். நாம் எப்படி துணை நின்றிருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார்.
விழுவது இயல்பு, ஆனால் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தரும் பாடமாக இருக்கிறது. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார் என்பதற்கு நிகழ்கால பயணத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நிகழ்கால பயணத்தில் தவறுகள் தெரிந்தும், விபத்தினுடைய ஆழம் அறிந்தும், ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் அடுத்தவர்கள் வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமலும் எடுக்கின்ற முயற்சிகளில் சந்திக்கக்கூடிய விபத்தின் ஆபத்து எந்த அளவிற்கு மிகவும் வேதனைக்குரியது என்பதை சிந்திக்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே வளர்ந்து வருகின்ற வாலிப சமுதாயங்களில் விபத்தினுடைய ஆழத்தை அறிந்து கொள்ளாமல், பெற்றோர்களுடைய உழைப்பினுடைய அந்த வலியினை புரிந்து கொள்ளாமல், தான் என்று தனக்கு என்று தன்னுடைய சுயநலத்திற்காக பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நிகழ்கால பயணத்தில விழுந்து கிடக்கக்கூடிய எத்தனையோ வாலிப உள்ளங்களை இயேசு இன்று சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். மகனே, மகளே, நீர் எடுக்கின்ற முயற்சிகள் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு பலனை தருகிறது என்றால் அதில் எத்தனை முறை விழுந்தாலும் அதில் ஆழமுள்ள அர்த்தம் உள்ளது. அதே முயற்சிகள் பல நேரங்களில் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் பல நேரங்களில் வருத்தத்தையும் வேதனையையும் பெரிய இழப்பையும் கொடுக்கிறது என்றால் அந்த முயற்சிகள் ஏன் அதை தவிர்த்துவிட்டு இனியும் இப்படிப்பட்ட நிகழ்கால நிகழ்வுகளில் விழுந்து விடாமல் என்னோடு பயணித்து வா என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம் இயேசுவோடு. 8ஆம் நிலை. எருசலேம் மகளிர் இயேசுவுக்கு கண்ணீரால் ஆதரவு சொல்லுகிறார்கள். இரக்கம் காட்டுவதும் கண்ணீர் சிந்துவதும் பெண்மையின் இயற்கையான குணம் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. ஆனால் இங்கே இயேசுவுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய பெண்மணிகளை பார்த்து இயேசு அவர்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்கால வாழ்வினுடைய அர்த்தத்தை தன் வார்த்தையினால் புரிய வைக்கிறார். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. ஏனென்றால் இன்று இயேசு சிலுவை சுமந்தது அவருக்காக அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காக. அதை வெளிப்படுத்தத்தான் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்று. கடந்து வருகின்ற பாதையை சிந்திக்கின்ற பொழுதும், உலகத்தினுடைய அறிவியல் மாற்றங்களை பார்க்கின்ற பொழுதும், எத்தனை குடும்பத்தில் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் தன் சுயநிலைவுக்காக, சுய லாபத்திற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எத்தனை குடும்பங்களில் சிலுவைகளாக, பாரங்களாக, சுமைகளாக உடைந்து கிடக்கின்ற தருணங்கள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட தருணத்திலே இயேசு வெளிப்படுத்துவது, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சுயநலத்திற்காக அழுங்கள் என்று இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி எதிர்கால வாழ்வை சிந்திக்கவும் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ எருசலேம் பெண்களைப் போல நாமும் பல நேரங்களில் கண்ணீர் விட்டிருக்கிறோம். அந்த கண்ணீரினுடைய ஆழம் அர்த்தம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து இயேசுவோடு பயணிக்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார். பயணிப்போம் இயேசுவோடு. 9ஆம் நிலை. 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இந்த 3ஆம் முறை தரையில் விழுவது எதிர்கால சிந்தனையை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இறைவனால் மட்டும் சாத்தியம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டுகள் பயணத்திலே தன் சீடர்களிடம் தன் பாடுகளின் பயணத்தை மும்முறை அறிவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் இறுதி உணவின் பொழுது பேதுருவிடம் பார்த்து சொல்லுகிறார், இன்றே சேவல் கூவும் முன் என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று. அப்படி இயேசு அவருக்கு மும்முறை மறுதலிப்பாய் என்று வெளிப்படுத்திய பிறகும் தன் உயிருக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அங்கே இயேசுவின் முன்னிலையிலேயே இயேசுவை
பேதுரு மறுதலித்தார் என்பதை வேதம் நமக்கு அழகாகச் சொல்லுகிறது. நம் வாழ்க்கை பயணத்திலும் நம் முதியோர்கள், நம் குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், வழிகாட்டிகள், நம் எதிர்கால வாழ்வை அவர்கள் சித்தரித்து சிந்தித்து அனுபவித்து நமக்கு சொல்லக்கூடிய அந்த பாடங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை தொடர்ந்தோம் என்றால் நம் வாழ்விலே தோல்வி இருக்காது, துயரம் இருக்காது. ஒரு சில நேரங்களிலே அவர்களுடைய அறிவுரைகளை நாம் நிராகரிக்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது, நிச்சயமாக பேதுரு இயேசுவின் முன்னிலையில் தலை குனிந்தது போல நாமும் தலை குனிய நிலைமை ஏற்படும். அப்படி விழுந்து விடாமல் இருக்க இயேசு நம்மை சிந்திக்க இதோ 3ஆம் முறை தரையில் விழுந்த நிகழ்வின் வழியாக அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் பின்னே நாமும் பயணிப்போம், எதிர்கால வாழ்வை சிந்தனையில் வைத்து. 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. பரிசேயர்களுடைய வேகம் விவேகமற்றதாக காணப்படக்கூடிய நிலைதான் இயேசுவின் ஆடை களையப்படுதல். எந்த அளவிற்கு இயேசுவை அவமானப்படுத்த முடியுமோ அந்த உச்ச நிலைக்கு இங்கே இயேசுவை நிறுத்தி வைக்கிறார்கள். எல்லோர் முன்னிலையிலும் ஒரு மனிதனுடைய ஆடை களையப்படுகிறது என்றால் அது அந்த மனிதனை அவமானப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இங்கே சொல்லினால் இயேசுவை காயப்படுத்திய இந்த பரிசேயர்கள் செயல்களினாலும் இயேசுவின் உள்ளத்தின் ஆழத்தை காயப்படுத்த விரும்புகிறார்கள். எனவேதான் அவர் அணிந்திருந்த ஆடையை அவர்கள் களைகிறார்கள், உரிக்கிறார்கள் இயேசுவின் உடலிலிருந்து. இந்த நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஒரு மனிதன் அணிந்திருக்கின்ற ஆடையை பார்த்துதான் அவனுடைய வாழ்க்கை தரத்தையே நம்மால் தெளிவாக காண முடியும். கடந்து வருகின்ற இந்த கால சூழ்நிலைகளில் இந்த வரலாற்று வளர்ச்சியின் உலகத்திலே நாம் அணிந்திருக்கின்ற ஆடைகள் நம்முடைய ஒழுக்கத்தின் நிலைமையை வெளிப்படுத்துகிறதா அல்லது ஒழுங்கினத்தை வெளிப்படுத்துகிறதா? ஏனென்றால் என் சொல், என் செயல் என்னை மட்டுமல்ல பிறரையும் தவறான பாதைக்கு அழைத்துவிடக்கூடாது என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். எனவே நாம் அணியக்கூடிய ஆடைகள் பிறரை பாவ நிலைக்கு அழைக்கிறதா அல்லது நம்மையும் பாவிகளாக நிலைநிறுத்துகிறதா என்று சிந்திக்க இயேசு நம்மை அழைக்கிறார். 11ஆம் நிலை, சிலுவையில் அறைவது என்பது இயேசு தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு. ஆனால் அதை செயல்படுத்துகிறவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தது நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இந்த இயேசுவின் சிலுவையில் அறையக்கூடிய நிலைமை நம் வாழ்வில் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பிறருடைய வாழ்வில் நம்முடைய பங்களிப்பு என்ன? பரிசேயர்கள் படைவீரர்களை ஆணையிட்டு இயேசுவை சிலுவையில் அறையப்படுவது போல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறருடைய வாழ்விலே நாம் எத்தனை நபர்களை நம் ஆணையிடுதல் வழியாக சிலுவையில் அறைந்திருக்கிறோம்? ஏனென்றால் நம் சிந்தனையும் செயலும் அடுத்தவருடைய வாழ்விலே பல நேரங்களில் துன்பத்தையும் துயரத்தையும் தடுத்தாழ்வதை நாம் உணர்ந்திருக்கக்கூடும். ஏனென்றால் நம்மை விட அவர்கள் வளர்ந்து விடுவார்களோ, நம்மை விட அவர்கள் உயர்ந்து விடுவார்களோ என்ற அச்சமும் பயமும் எந்த ஒரு மனிதனை தவறான பாதைக்கு அழைக்கிறதோ அவனால் மட்டும்தான் அடுத்தவர்களை இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல அவனால் மட்டும்தான் அடுத்தவர்களை சிலுவையில் அறையக்கூடும். இன்று இயேசு சொல்லுகிறார், இது நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட சிலுவை மரம். ஆனால் நீர் அடுத்தவர்கள் மீது திணித்திருக்கிறாயே, அந்த ஆணையினை இப்பொழுது நீர் எடுத்துவிட்டு உனக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதை சிந்தித்து என்னோடு பயணித்து வா என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம் இயேசுவோடு. 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவினுடைய 3 ஆண்டுகள் பயணத்திலே
இயேசு வேதனையில் இருந்த தருணங்களாக இருக்கட்டும், சிலுவையை சுமந்து சென்ற தருணங்களாக இருக்கட்டும், சிலுவையில் உயிர் விடுகின்ற தருணங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட தருணத்தில் அவர் தந்தையிடம் மனவேதனையோடு ஜெபித்த நிகழ்வுகள் அவருக்கு ஒருபொழுதும் தேவையில்லை. மாறாக இறை சாயலாக படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட இன்னல்களும் இடையூறுகளையும் நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் இறைவனை பார்த்து அழுகின்ற அழுகுரலாகத்தான் இருக்கும் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என் விருப்பமல்ல உம்முடைய விருப்பமே என்று சொன்னதாக இருக்கட்டும். தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்கட்டும். இது நம்முடைய வாழ்வில் நல்ல காரியங்களுக்காக, பிறருடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக நாம் முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது இந்த உலகம் நம்மை சாடும், நம்மை விரட்டும், நம்மை மரணக்குழிக்கு கூட அழைத்து செல்லும். அப்பொழுது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தையை நாமும் நினைவு கூர்ந்து தந்தையிடம் செபித்தாலும் இயேசுவும் தந்தையும் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நீர் செய்து கொண்டிருக்கின்ற பணி எனக்காக, என் பிள்ளைகளுக்காக. ஒருபொழுதும் கலங்காதே, ஒருபொழுதும் துடித்து விடாதே, உன்னை நான் தாங்கி பிடித்து கொள்கிறேன் என்று தந்தையோடு இணைந்து இயேசு நமக்கு ஆறுதல் சொல்லுகின்றார். எனவே இயேசுவினுடைய மரண தருணம் நம் வாழ்விலும் ஏற்படுகின்ற பொழுது தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அருளை நாடி இதோ இயேசுவோடு பயணிப்போம். 13ஆம் நிலை. உயிரற்ற தன் மகனின் உடலை தன் மடி மீது சுமக்கிறாள் அன்னை மரியாள். சுமை எந்த ஒரு தாயும் சொல்லாத வார்த்தை. அது கருவில் சுமந்ததாக இருக்கட்டும், தோளில் சுமந்ததாக இருக்கட்டும், இப்பொழுது தன் மடியில் சுமக்கின்றதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தாய்க்கு ஒரு சுகம்தான். ஆனால் ஒரே ஒரு மாற்றம், உயிரோடு இருந்த குழந்தையை மார்பின் மீது சுமந்தவள் உயிரற்ற உடலை தன் மடி மீது சுமந்து கொண்டு இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். நான் பெற்ற பிள்ளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டது அவரா அல்லது நீங்களா? அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டதுதான். அவரோடு விருப்பத்தோடு நானும் தான் இதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலை எந்த ஒரு தாய்க்கும் இந்த மண்ணுலகில் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். இந்த மண்ணுலகம் இப்படியும் இருக்கும் என்பதைத்தான் நானும் என் மகனும் உங்களுக்கு இதோ கல்வாரி பாதையிலே நடந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உங்களை சார்ந்து உங்களோடு இருக்கின்ற, உங்களுக்காக வாழுகின்ற எத்தனையோ நல் உள்ளங்களை இப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கூறதான் இதோ உயிரற்ற என் மகனை என் மடி மீது சுமந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பார்வையில் என் மகன் உயிரற்றவனாக இருக்கலாம், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார். இனி அவருக்கு சாவு இல்லை, மரணம் இல்லை. அதுபோல நீங்களும் அவர் பின்னே தொடர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் சாவும் இல்லை, மரணமில்லை, துயரமில்லை, தோல்வி இல்லை, வாழ்விலே வெற்றி மட்டும்தான் என்று நானும் என் மகனும் உங்களுக்கு இப்பொழுது வாக்குறுதி கொடுக்கிறோம். எங்கள் வாக்குறுதியில் ஏற்றவர்களாக எங்கள் பின்னே தொடர்ந்து வாருங்கள். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்யப்படுவதற்கும் விதைக்கப்படுவதற்கும் பல அர்த்தங்கள் உண்டு. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் என்பதை சொல்லுவதை விட இயேசு கல்லறையில் விதைக்கப்படுகிறார். ஏன் விதைக்கப்படுகிறார்? விதை என்பது மண்ணில் விழுந்து அது வளர்ந்து எப்படி பலனை கொடுக்கிறதோ அதுபோல இயேசுவின் பிறப்பு, பணிவாழ்வு, பாடுகளின் பயணம், மரணம் அனைத்தும் இயேசுவின் உயிர்ப்பினால் மட்டும்தான் அங்கே பலருக்கு பலனை கொடுத்திருக்கிறது. அந்த பலனை பெற்றவர்கள் யார்? நீங்களும் நானும் தான். உணர்ந்தவர்கள் யார்? இன்று அன்னையாம் திரு அவையிலே புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உணர்ந்தார்கள். ஏனென்றால் இயேசுவின் பிறப்பையும் இயேசுவினுடைய பயணத்தையும் இயேசுவின் பாடுகளையும் தங்கள் வாழ்க்கை பயணத்திலே உணர்ந்து கொண்டதினால்தான்
இயேசுவுக்காக இயேசுவோடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார்கள். அவர்கள் சந்தித்த வேதனைகள், அவர்கள் சந்தித்த போராட்டங்கள், அவர்கள் சந்தித்த அவமானங்கள் இயேசுவின் பாடுகளின் பயணத்தை ஒத்து போனதினால்தான் இயேசுவோடு அவர்கள் கல்லறையில் விதைக்கப்பட்டார்கள். இன்று புனிதர்களாக முடிசூட்டப்பட்டு அவர்கள் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு அர்த்தமுள்ளவர்களாக, வழிகாட்டிகளாக, நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இயேசுவை பின்தொடர்ந்தார்களோ அதுபோல நாமும் நம் வாழ்க்கை பயணத்திலே பின்தொடர்ந்தோம் என்றால் நாமும் நம்முடைய மன்னக பயணம் முடிகின்ற பொழுது அடக்கம் செய்யப்பட மாட்டோம், மாறாக விதைக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இயேசுவோடு பயணிப்போம். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ,